அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் பிரிவு ஆற்றாமை. குறள் எண் 1159. தொழிற்சுடின் அல்லது காமுநோய் போல விடிற்சுடல் ஆற்றுமோ தீ. அதாவது நெருப்பு எப்பவுமே சுடக்கூடியது. அத்தகைய நெருப்பு நாம முன்வந்து தொட்டால் மட்டும்தான் சுடும். ஆனால் என்னுடைய தலைவனுடைய அந்த பிரிவு துயரம் எனக்குள் எழக்கூடிய அந்த காதல் நோய் இருக்கு பார்த்தீங்களா, அது தலைவனை பிரிந்து சென்றாலும் கூட, அதாவது தலைவன் என்னை பிரிந்து சென்றாலும் கூட அந்த நெருப்பு என் உடம்புக்குள்ள ஒரு சூட்டை ஏற்படுத்துது, அதாவது என்னை சுடுகிறது என்று தலைவி புலம்புவதாக இந்த குறள் அமைகிறது. அதாவது கட்டுப்பாடான நெருப்பும் தலைவன் தலைவி சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காதலும் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகை தரக்கூடியது. அதாவது மெழுகுவர்த்தி எரியுது அப்படின்னா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். எல்லை மீறி நெருப்பு எரியும் போது தீமை ஏற்படும். அதே மாதிரி தலைவியை தலைவன் பிரிந்து போகும்போது அந்த நெருப்பு அதிகமாக தலைவியை துன்புறுத்துவதாக தலைவி கூறுவதாகவும் இந்த குறள் அமைகிறது. நன்றி.